கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் 4வது முறையாக போட்டியிடுகிறார். அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? ஆனந்தி, இன்று வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் தமிழகம் முழுவதுமே இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சரியாக காலை 11 மணிக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் சாந்தி முன்னிலையில் இங்கு கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த அனைத்து வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடுகிறார். அதேபோன்று அதிமுக சார்பில் சந்தானகிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர், தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் என 56 பேர் இங்கு கொளத்தூர் தொகுதியில் மட்டுமே போட்டியிடுகிறார்கள். வேட்புமனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதில் முதல் வேட்புமனுவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஏஜி சண்முக சுந்தரம் இங்கு வந்திருந்தார். அதே போன்று அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த வேட்பாளர்களுடைய முகவர்களும் வழக்கறிஞர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா உள்ளிட்ட வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 628 பேர் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அரசியல் கட்சி சுயேட்சை வேட்பாளர்கள் என 628 பேர் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அனைத்து மனுக்களும் இன்று பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இரண்டாவது தொகுதியாக, அதாவது முதல் தொகுதியாக பெரம்பூர் தொகுதியில் 66 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து கொளத்தூர் தொகுதியில் 56 பேர் வேட்புமனு தாக்கல் செய்து இருக்கிறார்கள். அந்த மனுக்கள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இன்று மதியத்திற்கு பிறகு யார் யாருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஏதாவது வேட்பாளருக்கு மற்ற அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்களோ அல்லது சுயேட்சை வேட்பாளர்களோ ஆட்சேபனை எதுவும் தெரிவித்திருக்கிறார்களா என்ற தகவல் எல்லாம் தெரிய வரும். தற்போதைய சூழலில் இங்கு கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அடுத்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் மனுக்கெல்லாம் பரிசீலனை செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இங்கு வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. பாதுகாப்புக்காக காவல்துறையினரும் இங்கு தொகுதி அலுவலகத்தில் இருக்கிறாங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.